அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி. தமிழ்நாடு கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நாம பார்க்கிற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விடயங்களுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த கட்டுப்பாடு யாரிடம் இருக்கின்றது, அவர்கள் தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்படுத்துகின்றனர் அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலி 3 பாகங்களா பிரிச்சிருக்கோம். ஒன்னு, திராவிட இலுமினாட்டிகள் பாகம் 1ல நாம இந்த சின்னத்திரை ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் இதை பற்றி பார்ப்போம். 2ல தமிழ் திரையுலகத்தை பத்தி பார்ப்போம். 3வது பொருளாதாரத்தை பத்தி பார்ப்போம். இப்ப இந்த இலுமினாட்டி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, உலகத்தை கட்டுப்படுத்துகின்றவர்கள் அப்படின்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல இந்த திராவிடம் பேசுவர்கள் தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்படுத்துகின்றார்கள் அப்படின்றத இந்த காணொலியை பார்க்க போறோம். இந்த காணொலியின் தலைப்பு திராவிட இலுமினாட்டிகள் பாகம் 1, தமிழ்நாட்டு ஊடகங்கள். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். சரி, இந்த காணொலியில பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களை, தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் போய் சீமான் அண்ணன் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. சீமான் அண்ணன் சந்திச்சுட்டு வந்த உடனேயே எல்லாரும் மேலையும் கீழையும் குதிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த புகைப்படத்தை நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த காணொலியின் இறுதியில. ஆனா யாருக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுகின்றது, ஏன் இந்த வயிற்றெரிச்சல் ஏற்படுகின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊடகம், அந்த ஊடகம் எப்படி திராவிடத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். நம்ம முதல்ல பார்க்க போறது ஆனந்த விகடன். வாங்க அந்த ஆனந்த விகடனை போய் பார்ப்போம். சரி, ஆனந்த விகடன் அப்படின்ற இந்த ஊடகம் மிகவும் பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா, நான் சிறு வயதுல இருந்து படிச்சது குமுதம் அப்படின்ற ஒரு ஊடகம். அப்ப அந்த காலத்துல குமுதம் தான் ரொம்ப பிரபலமான ஊடகம். அந்த பத்திரிகை வாராந்திர பத்திரிகை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப குறும்போட இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு விகடன் கிடையாது. ஆனா இப்போ சமீப காலமாக ஒரு 20-25 வருடங்களாக விகடன் குமுதத்தை வீழ்த்திட்டு மேல வந்துட்டாங்க. ஆனா குமுதம் எல்லா இடத்துலயுமே ஒரு சமநிலையோட இருப்பாங்க. ஆனா விகடன் திமுகவை எதிர்ப்பது போல இருந்தாலும் அது திமுகவை ஆதரிக்கின்றது அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவங்க சமீபத்துல ஒரு புகைப்படம் போட்டு அண்ணன் சீமான் காவி ஆயிட்டாரு, ரஜினிகாந்தை போய் சந்திச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல உண்மை கிடையாது. என்ன அப்படின்னா, உண்மையிலேயே தாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுகின்றோம், ஆளுங்கட்சி திமுக வந்துச்சுன்னா நாங்க எதிர்கட்சியை செயல்படுவோம்னு சொல்லுவாங்க, அதிமுக ஆளுங்கட்சி நாங்க எதிர்கட்சியை செயல்படுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக தான் வேலை செய்கின்றார்கள். அதுல தான் சில செயல்களை எடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி, இதை நம்ம பொதுவா ஒரு ஊடகத்தை மேல குறை சொல்றப்ப அது தவறா போயிடும். ஆனா நாம சில சான்றுகள் வைக்க போறோம். அதுல முதல் சான்று என்ன அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு ஊடகவியலாளர், ஒரு யூடியூபர், அந்த தம்பி ரிச் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த நிகழ்வு எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ரிச் ஸ்ட்ரீட்ல அவர் நடந்து போறப்ப அவர் அந்த கேமரா, அந்த ஒளி வாங்கி வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாரு தெரியாம அங்க மது அருந்திக்கிட்டு இருந்த ஒரு 2-3 பேரை எடுத்துட்டாரு. உடனடியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த மது அருந்தினவங்க ஓடு போய் அந்த தம்பி கத்தி காமிச்சு ஏதாவது மிரட்டினாங்க. அத அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட யூடியூப்ல போட்டு என்ன இப்படி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டார். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குமே ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதை விமர்சனம் பண்ணி அந்த யூடியூபர் போட்டுட்டார். உடனடியாக நீங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சில நாட்கள்லயே ஆனந்த விகடன்ல அவரோட நேர்காணல் ஒண்ணு வருது. எதை பற்றினா, அவரோட யூடியூப் சேனலை பத்தி, அவர் யூடியூப்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பத்தி வந்துச்சு. அப்ப உடனடியாக எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. என்ன தெரியுமா? அதாவது திமுகவை யாராச்சும் விமர்சிச்சாங்கன்னா அவங்கள திமுக போய் எதிர்த்து நின்று சண்டை செய்யாது. அது என்ன பண்ணுனா, அருகில் அவங்களுக்கு முதுகுல தட்டி கொடுத்து அரவணைத்து கொள்ளும். இது திராவிடத்தின் யுக்தி. பல 100 வருடங்களாக தமிழர்களை மிக குறைந்த பெரும்பான்மையில் இருக்கின்ற, மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற திராவிடர்கள் இப்படிதான் வீழ்த்திருக்காங்க. அதை தான் இந்த தம்பிக்கும் பண்ணாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்த பையன் ஐயா ஸ்டாலினோட ஆட்சியை குறை சொல்றான், யூடியூப்ல குறை சொல்றான், இவனுக்கு நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா இவனை போய் நம்ம சண்டை செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இவனுக்கு போய் பக்கத்துல நின்று அவனை தட்டி கொடுத்து நம் அருகிலே வச்சுக்கிட்டா அவன் அதை எதிர்த்து பேச மாட்டான் திமுகன்றதுக்காக. யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாம விகடனுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்றதுக்காக அந்த தம்பியை கூப்பிட்டு நேர்காணல் எடுத்து விகடன் போட்டாங்க.
உடனடியே அந்த தம்பி கொஞ்சம் திராவிட ஆதரவாளர் தான். உடனடியே அந்த தம்பி திமுகவை பற்றி தவறா பேசுறதை நிப்பாட்டிட்டார். இதுதான் திராவிட அரசியல். இது இப்ப இல்ல, பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் இப்படிதான் நடக்குது. இதைத்தான் நான் சொல்றேன் அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு. இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். ஒரு தம்பி ஒருத்தர், அவர் ஜெனரல் நாலேஜ்னா அவரு தான், அவர் இல்லைன்னா ஜெனரல் நாலேஜே இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க. அந்த தம்பிக்கு ஏன் தெரியுமா விகடன்ல வந்து ஒரு 3 பக்கங்கள் ஒதுக்கி இது பண்ணாங்க? ஏன்னா அவர் ஒரு திராவிட ஆதரவாளர். அப்ப திராவிட ஆதரவாளர்களை விகடன் பத்திரிகை ஏன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து சமநிலை ஊடக அறம் ஊடக தர்மம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாரையுமே, அது தமிழ் தேசிய கருத்தியல் பேசினாலும் சரி, திராவிட கருத்தியல் பேசினாலும் சரி, இந்துத்துவ கருத்தியல் பேசினாலும் எல்லாரையுமே நீங்க அடையாளம் காட்டி அவர்களுக்கான நேர்காணல்களை எடுத்து போடணும். ஆனா யூடியூப்ல இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பேர் மட்டும் பத்தாது, விகடன் பத்திரிகை படிக்கிற வாடிக்கையாளர்களும் அவங்க யூடியூப் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, திராவிட சித்தாந்தம் போய் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு தெளிவா அந்த தம்பிக்கு 3 பக்கங்கள் ஒதுக்கி விகடன் வெளியிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப விகடன் திமுகவை எதிர்க்கின்றதா இல்ல திராவிட ஆதரவாளர்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றதா அப்படின்ற கேள்வி வருதா உங்களுக்கு? அதற்கான விடை, அது திமுகவை எதிர்ப்பது போல எதிர்க்கும். ஆனால் ஒருபோதும் விகடன் திராவிடத்தை எதிர்க்காது. உங்களுக்கு புரியுதுல? இப்ப திமுக எதிர்ப்பு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அவங்க திமுகவை யாராச்சும் எதிர்த்தாங்கன்னா அவங்கள பக்கத்துல கொண்டு வந்து தனது ஊடகம் மூலம் வெளிச்சம் போட்டு காமிக்கும். இதுதான் ஆனந்த விகடன் பண்ணுகின்ற ஒரு வேலை. இப்ப எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி ஒண்ணு வருது. காவி கட்டும் சீமான் ரஜினியோட சேர்றார் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்களா? எனக்கு என்னன்னா, இப்ப இதை ஒரு பக்கம் வச்சு இன்னொரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். செஞ்சி மஸ்தான் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவரு அங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து பணம் அனுப்புனதுல செங்கல் வாங்குங்க ராமர் கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற செஞ்சி மஸ்தான் பணம் கொடுத்தார். தம்பி விசிகால இருக்கிற ஆளூர் ஷானவாஸ் அப்படின்றவரு பரிவட்டம் கட்டிக்கிட்டு கோயில போய் நின்று புகைப்படம் எடுத்து, அது திமுக காரங்கெல்லாம் இருக்காங்க, அவர் ஒரு புகைப்படம் வெளியிடுறார். அப்ப நீங்க எழுதலாம்ல, இஸ்லாமியர்களை காவிகளாக மாற்றுகின்றத திமுக திராவிடம் அப்படின்னு எழுதி விகடன் ஒரு அட்டையை போட்டு அட்டை படத்துல போட்டு இதை வெளியிட்டு இருக்கலாம்ல, ஏன் வெளியிடல? அப்ப அவரோட உண்மையான நோக்கம் அப்படின்றது திராவிடத்தை எதிர்ப்பதல்ல, திராவிடத்தை எதிர்ப்பது போல பாதுகாப்பது. இதை நான் இன்னொரு சான்றோடையும் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் நீங்க என்னோட ஊடகங்கள்ல என்னோட இதை பாக்குறீங்க, காணொலிகளை. அப்ப நான் வந்து சில பேரை வந்து வெளிப்படையாவே விமர்சிச்சிருக்கேன். வெளிப்படையை விமர்சிச்சிருக்கேன்னா அவர் இந்த தவறை செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் விமர்சனம் செஞ்சிருக்கேன். அது இந்த வேல்சாமி அப்படின்ற ஒருத்தவரை நான் கடுமையா விமர்சனம் செய்யறேன். அவர் எப்பேற்பட்ட மிக மோசமான ஆளு, அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது, அவர் தமிழர்களை தவறா பேசுறாருன்னு. இப்ப இதை நான் தமிழர் ஊடகத்துல போட்டு 1 வருடத்தை கழிச்சு என்ன பண்றாங்கன்னா விகடன் அவரை கூப்பிட்டு விருது கொடுக்குறான். அந்த 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 புகைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தமிழர் ஊடகங்கள்ல என்னோட ஊடகத்துல நான் யாரெல்லாம் இவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நான் காமிக்கிறனோ அவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஆனந்த விகடன் விருது கொடுக்குறாங்க. அது என்னன்னு, தமிழ் அறிஞர் அப்படின்ற விருது. இப்ப என்னோட ஊடகத்தை சில பேர் பாக்குறாங்க, அதை காட்டிலும் விகடன் நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம யாரெல்லாம் தவறானவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் காண்பிக்கிறோமோ அவர்களையும் கூட்டு கொண்டு போய் விருது கொடுத்து இவன் தமிழ் அறிஞர் அப்படின்னு நீங்க அடையாளம் காட்டினீங்கன்னா நீங்கள் யாருக்காக பத்திரிகை நடத்துகின்றீர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு? அப்ப விகடன் அப்படின்றது ஒரு திராவிட ஆதரவு பத்திரிகை ஒழிய அது திமுகவை ஒருபோதும் எதிர்க்காது. அது திமுகவை எதிர்ப்பவர்களை பக்கத்தில் வைத்து திமுகவுக்கு ஆதரவாளர்களாக மாற்றுகின்ற ஒரு ஊடகம். அப்ப விகடனை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ் பார்ப்பனர்கள் கிட்ட பத்திரிகைகள் நிறைய கிடையாது, ஊடகங்கள் நிறைய கிடையாது. விஜயநகர பிராமணர்கள் நிறைய ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கட்டுப்படுத்துகின்றனர். அதில் விகடனும் ஒன்று. அடுத்த தலைப்பு போவோம். அடுத்த தலைப்பு தெரியும் என்ன தெரியுமா? அமெரிக்காவிற்கு வரும் தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த தலைப்பு என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்ப இங்க தெலுங்கு அமைப்புகள் இருக்கு. தெலுங்கு அமைப்புகள்ன்றது தமிழ்நாட்டில இருந்து வந்த தெலுங்கர்கள் கிடையாது, ஆந்திரால இருந்து வர இந்த தெலுங்கு அமைப்புகள். அவங்க தமிழர்களை விட அதிகமா இருப்பாங்க. அவங்க வராங்க, கன்னடர்கள் இருக்காங்க, குஜராத்திகள் இருக்காங்க, ஏன் மலையாளிகள் கூட இருக்காங்க. அவங்களுக்கான அமைப்புகள் இருக்கு. ஆனா எந்த ஒரு அமைப்புலையும் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஊடகவியலாளரை கூட்டு வந்து இங்க வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான நடிகர் நடிகை எல்லாம் கூட்டு வருவாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா
அமெரிக்கால நான் இருக்கிறப்ப இதை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இங்க இருக்கிற இந்த சங்கங்களை கட்டுப்படுத்துகின்ற திராவிடர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில இருந்து ஊடகவியலாளர்களை கூட்டு வருவாங்க. ஏன் அப்படி கூட்டு வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க புலிட்சர் விருது பெற்றவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல புலிட்சர் விருது அவங்க பெறல. இல்ல எங்கேயாச்சும் ஒரு போர் நடக்குது, தன் உயிரை பணயம் வைத்து அங்க போய் போர் முனையிலிருந்து அவங்க வந்து செய்திகளை தொகுத்து வழங்குறாங்கன்னா அதுவும் கிடையாது. சொல்ல போனா அவர்கள் பெரும்பாலும் திராவிட சார்பு, திராவிட ஆதரவு ஊடகவியலாளர்கள் தான் இருக்காங்க. எப்படி திராவிட சார்பு, திராவிட ஆதரவு ஊடகவியலாளர்கள் இருக்காங்கன்னா, அமெரிக்கா கூட்டு வரதன் மூலம் அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து வைத்துக் கொள்கின்றனர். இதை உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் இப்படி சொல்றேன் பாருங்க. மிக குறைவான எண்ணிக்கையில இருக்கின்ற திராவிடர்கள் தங்களுக்கான இந்த திருட்டுத்தனத்தை நிறைய பண்ணுவாங்க. மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது, தமிழ்நாட்டை சுரண்டுறது, இதெல்லாம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா? நாம மட்டும் கொள்ளையடிச்சா பத்தாது, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அந்த சப்போர்ட் சிஸ்டம் தமிழ்நாட்டு ஊடகங்களா இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப ஊடகங்களை மக்கள் போய் பாக்குறாங்க, செய்தித்தாள்களை மக்கள் வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த செய்தித்தாள்களை தங்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களும் வரக்கூடாது அப்படின்னா, அந்த சப்போர்ட் சிஸ்டத்துல இருக்கிற அந்த ஊடகவியலாளர்களை நம் பக்கம் கொண்டு வரணும். அதற்கு நாம என்ன பண்ணணும்னா, அவங்கள அமெரிக்கா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தான் கூட்டு வராங்க. இதுல மு குணசேகரன், இந்த சன் தொலைக்காட்சியில இருக்கல ஐயா, பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் ஐயா மு குணசேகரன், அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான முதன்மை ஊடகங்களோட முதன்மை அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அவங்களாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா இதுக்குதான். அதாவது அமெரிக்கா கூட்டிட்டு வந்து இங்க அவங்க கேட்கிற எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த சுகத்தை அனுபவிச்ச உடனே அவங்களால திராவிடத்துக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, குணசேகரன் பிறப்பால் ஒரு திராவிடர். நீங்க அவரை கூட்டிட்டு வரலன்னா கூட அவர் திராவிடத்திற்கு ஆதரவு கொடுப்பார். இப்ப சமீபத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், சன் தொலைக்காட்சியில என்ன செய்தினா, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி மனவருதி தன்னார்வலர்களா வராங்க சில பேர். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போறாங்கன்னா அவங்க எல்லாம் பிடிச்சி கட்சி விலகுகின்றது, சீமான் பலவீனம் அடைகின்றார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள். ஒருத்தவங்க போறாங்கன்னா 10 பேர் உள்ளார வராங்க. அந்த 10 பேர் உள்ளார வரவங்கள அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த பொறுப்புகள்ல இருக்காங்க. அவங்களையெல்லாம் நீங்க கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம்ல. அப்ப குணசேகரனுக்கு என்னன்னா, ஊடக அறம், ஊடக தர்மம் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. விஜயநகரம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னா நான் ஒரு விஜயநகர வாரிசு. எனது பன்றி கொடியை, இந்த புலிக்கொடி போத்திய இந்த தமிழர்களிலிருந்து விலக்கிவிட்டு நான் பன்றி கொடியை தமிழ்நாட்டில் நட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குணசேகரன், மு குணசேகரன் அப்படின்றவர் வேலை செய்யறார். இவரு பிறப்பால் ஒரு திராவிடர். சரியா? சன் தொலைக்காட்சியில இப்ப இருந்த இவர் தான் முதன்மையா இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமா அமெரிக்கால வந்த சில பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அமெரிக்கா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாம எடுத்துக்க போறது ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள். இவர் ஒரு பொருளாதார நிபுணர். இவர் வந்து திமுகவை எவ்வளவு கடுமையா விமர்சனம் செஞ்சார் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லணும்னா, ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி, அந்த ஆய்வு கட்டுரையில அவர் சொல்றாரு, இந்த சாண்ட் மாஃபியா, மணல் கொள்ளையர்கள் தமிழ்நாட்டை எவ்வளவு நாசம் செய்கின்றனர் அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரையில எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் போர்க் பேரல் பாலிடிக்ஸ் அதை தான் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மிக கடுமையா விமர்சனம் செய்யறார். இப்ப ஐயா ஜெயரஞ்சனை அமெரிக்கா கூட்டிட்டு வராங்க. அமெரிக்கா கூட்டிட்டு வந்தோன்னே ஐயா ஜெயரஞ்சன் என்ன சொல்றாருன்னா, தெற்கில் உதைக்கும் சூரியன், ஐயா கருணாநிதியை பத்தி புகழ்ந்து பேசுறது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எவ்வளவுதான் படிச்சு அறிவாளியா இருந்தாலும் மூளை மழுங்கி போயிடும் திராவிடத்தை ஆதரிக்கிறதுனால, அவன் கொடுக்குற சுகத்தை வாங்குறதுனாலதான் ஐயா ஜெயரஞ்சன் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சாய கழிவுலாம் கொண்டு போய் ஆத்துல கொட்டுறதுக்கு அரசாங்கத்தை எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க அப்படின்றாரு. எனக்கு புரியல. என் வீட்டுக்குள்ளார திருட ஒருத்தன் வந்து திருட வரான் அப்படின்னா, ஏய் நல்ல ஒரு காவல்துறை இல்லையாப்பா, இப்படி வந்து பொது வெளியில வந்து திருடிட்டு போறான்னு நான் கேட்பன மாட்டேனா? ஆற்று மணலை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்படி ஆற்று மணலை வெட்டி எடுத்துட்டு போறோமே நம்ம கேட்போமா இல்லையா? அதை பற்றி தான் இவர் ஆய்வு கட்டுரை எழுதினார் ஜெயரஞ்சன். இதே மாதிரி மரத்தை வெட்டி எவனோ எடுத்துட்டு போறான். மரத்தை வெட்டி எடுத்துட்டு போறான். இங்க அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கா, காவல்துறைன்னு இருக்கா, இல்ல வனத்துறைன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்போமா இல்லையா? இவர் சொல்றாரு, சாயக்கழிவை கொண்டு போய் இது ஆத்துல கலக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்தை எப்படி எதுக்குதான் அரசாங்கம் வச்சிருக்கீங்க நீங்க? அப்புறம் என்ன கஞ்சா வித்து அந்த கமிஷன்ல எடுத்துட்டு போறதுக்காக ஜெயரஞ்சன் அவர்களே? அமெரிக்கா கூட்டிட்டு வந்ததுனால ஒரு மனிதன் திமுகவை எதிர்த்தவர் எப்படி திமுகவை ஆதரிக்கிறார் அப்படின்னு நீங்க பாருங்க. இவர்தான் ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டுல. இவங்கதான் உட்காந்து கருத்து சொல்ற போறோம். அடுத்து நாம பார்க்க போறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சவர் யார் தெரியுமா? பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடியும் அண்ணன் கருப்பழனியப்பன். அண்ணன் கருப்பழனியப்பன் சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து வந்தாங்கன்னா விமர்சனம் செஞ்சாங்க.
சரியா? அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு விமர்சனம் செய்வதற்கும் ஆதரவு அளிப்பதற்கும். நாம் தமிழரும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க, திமுக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்கா கூட்டு வந்தாங்க அந்த அண்ணன் கருப்பழனியப்பன் அண்ணன் அமெரிக்கா வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு திராவிடத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமில? சுகம் கொடுப்பாங்க. நீ என்ன கேட்டாலும் உனக்கு சுகம் கிடைக்கும் தம்பி, நீ சமரசம் மட்டும் செஞ்சுக்கணும். திமுகவையும் திராவிடத்தையும் நீ எதிர்க்க கூடாது. மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற அவர்கள் பெரும்பான்மையான 90% இருக்கின்ற தமிழர்களை ஆட்சி செய்வது, தமிழர்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறார்கள். நான் என்ன அப்படி வார்த்தை சொல்லி பேச விரும்பல. அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை தங்களுக்கு அருகில கொண்டு வந்துட்டு அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து தமிழனுக்கு எதிராகவே தமிழனை கட்டி அமைப்பது. அப்ப கருப்பழனியப்பனை பத்தி புரியுது. இதே கருப்பழனியப்பனுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு வழங்குறாங்க. என்ன வாய்ப்பு வழங்குறாங்கன்னா, நீங்க தொலைக்காட்சியில போய் இந்த பேச்சு எதிர 2 அணியை உட்காந்து ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது. பொருளாதாரத்துல அவர் நிறைவடைஞ்சிடுறாரு. அப்ப அவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திமுகவின் உதயநிதி ஸ்டாலினும் ஐயா ஸ்டாலினையும் எதிர்க்க மாட்டார். இந்த மாதிரி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த அரசியல் இதுதான் அரசியல், இதுதான் திராவிட அரசியல், இதுதான் விஜயநகர ஃபார்முலா அப்படின்றது. அப்ப கருப்பழனியப்பன். மூன்றாவதா நம்ம பார்க்க போறது தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்குமே தெரிந்த நமது அண்டா அண்ணன் செந்தில்வேல் அவர்கள். செந்தில்வேல் அண்ணன் ஒரு தமிழ் தேசியவாதி. சில வருடங்களுக்கு முன்னாடி, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு இடத்துல நடிகர் விஷால் வருகையை குறித்து அவரு பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. சரியா? இவங்க பார்த்தாங்க திராவிட ஆட்சியாளர்கள், ஐயோ என்னடா இது இப்படி விமர்சனம் பண்றாரு, இதை விட்டு வச்ச பெரிய சிக்கல் அப்படின்ட்டு இங்க அமெரிக்கா கூட்டிட்டு வந்தாங்க. அமெரிக்கா கூட்டிட்டு வந்து 21 நாள், அவரோட வார்த்தையை சொன்னா, நான் 21 நாள் அமெரிக்கால இருந்தேன் அப்படின்னு. 21 நாள் அமெரிக்கால இருந்து நல்லா அமெரிக்காவை சுத்தி பார்த்து இங்க என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிட்டு அங்க போயிட்டு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நானும் என் நண்பர்களும் உட்கார்ந்து ஒரு நண்பர் கேட்டார், எங்க மூளையெல்லாம் கழட்டி வச்சிருவாங்க அமெரிக்கா வந்துட்டு போனா இவனுங்க அப்படின்னு கேட்டார். என்ன தெரியுமா? ஐயா, கருணாநிதியை உருவாக்கிய தமிழ்நாடு அமெரிக்காவை விட பல மடங்கு மேல். அமெரிக்கால ஒண்ணும் இல்ல, என்ன இருந்துச்சு? ஐயா, கருணாநிதி தமிழ்நாட்டை அதை விட வச்சிருக்காரு. இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் இருக்குமாப்பா? அப்ப அமெரிக்கா அப்படின்றது பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்த விளங்குகின்ற நாடு. நான் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, அதுதான் உண்மை இல்லையா? அந்த ஒரு நாட்டுக்கு இங்க இருக்கிற சாலை கட்டமைப்பு, இங்க இருக்கிற மழைநீர் கட்டமைப்பு, இங்க இருக்கிற கல்வி எப்படி கொடுக்குறாங்க, இங்க இருக்கிற மருத்துவம் எப்படி கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டுல இதெல்லாம் எதுவுமே இல்லாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா கூட்டிட்டு 21 நாள் சுத்தி காமிச்சிட்டான் அப்படின்றத இப்படி பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு ஆபத்தான ஒரு சித்தாந்தம் பாருங்க திராவிடம் அப்படின்றது. அப்ப தமிழர்களுக்கு எதிராக பேச வைப்பது எதனால? இந்த மாதிரி அமெரிக்கா கூட்டிட்டு வர்றதுனால. இப்ப நம்ம ஊடகவியலாளர்லாம் சில பேர் இருக்காங்க ரொம்ப நேர்மையா, அவங்களெல்லாம் கூட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை பிடிச்சா சமரசம் பண்ணிக்கிட்டு திராவிடத்தை ஆதரிப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அப்ப நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் எதற்கு அமெரிக்கா வர வேண்டும்? அப்படிதான் திராவிடம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா ஊடகவியலாளர்கள் நேர்மையா இருந்துட்டா தமிழ்நாட்டுல என்னைக்கும் புரட்சி ஏற்பட்டிருக்கும். ஊடகவியலாளர்கள் நேர்மையா இல்லாதது காரணம் அவர்களை அமெரிக்கா அழைத்து வருவது. அப்போ உங்களுக்கு புரியுது அமெரிக்கா அழைச்சு வர்றதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு. இதுதான் விஜயநகர ஃபார்முலா. அப்ப 2வது பார்த்துட்டோம், அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்தா தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் யாரும் திராவிடத்தை எதிர்க்க மாட்டார்கள். இப்ப நேத்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணனோட பிறந்த நாளாம். இந்திய ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து போயிட இந்திய ஊடகவியலாளர்கள், சில பெரிய ஊடகவியலாளர்கள் அவர்கள்லாம் வாழ்த்து சொல்றாங்க. ஊடகவியலாளர்களோட வேலை என்ன? கட்சி சார்பற்று, சித்தாந்தம் சார்பற்று ஊடகத்தை மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது. இவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டுல செய்திகளை தருவது. அப்ப பாத்துக்க எவ்வளவு நேர்மையான ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில். அமெரிக்கால எப்படி கீழ்த்தரமான ஊடகங்கள் இருக்கின்றதோ அதே மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் கீழ்த்தரமா இருக்கின்றார்கள். அப்ப உங்களுக்கு புரியுது எப்படி சமரசம் நடக்குது அப்படின்னு. 3வது நம்ம பார்க்க போறது கலைஞர் தொலைக்காட்சி. அதாவது பேரே கலைஞர் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில நீங்க நினைப்பீங்க சீமான் அண்ணனை இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது சீமான் அண்ணன் அப்படின்னு யாராச்சும் பொது வெளியில யாராச்சும் ஒருத்தர் பேர் சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பிரபலமா இருந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஏன்டா சீமானை ஆதரிச்சா அப்படின்னு சட்டையை பிடிச்சி சண்டை போட மாட்டாங்க. ஓஹோ, சீமானை இவன் ஆதரிக்கிறானா, இவன் எந்த துறையை சேர்ந்தவன், ஓ இவன் இந்த துறையை சேர்ந்தனா, அப்பவா இவனை நம்ம ஆளுங்கக்குள்ளார அப்படியே கவர்ந்து கொண்டு உள்ளார வந்துருவாங்க. உங்களுக்கு புரியல? அதுக்கு பேரு அசிமுலேஷன் அப்படின்னு பேரு. அதாவது சீமான் அப்படின்ற பெயரை பொதுவெளியில் யாராவது சொல்லி ஆதரவாக பேசிவிட்டால் அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு
பொருளாதார ரீதியாக பார்த்து கொள்வார்கள். அதனால அவங்க சீமான் அப்படின்ற ஒரு பேரே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்றேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்படின்னு அதை நான் பார்க்க மாட்டேன். பிக் பாஸ்ல ஒருத்தர் வெற்றி பெற்றார். அந்த தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணன் சீமானோட கருத்துக்களை ஆதரிச்சு பொது வெளியில பேசினார். என்ன பண்றாங்கன்னு நினைச்சீங்க நீங்க? அந்த தம்பியை என்ன பண்ணாங்கன்னா, இங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்தாங்க. நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து இங்க அமெரிக்காவில சுத்தி காமிச்சிட்டு, அமெரிக்கால இருந்து கூட்டு நேர கலைஞர் தொலைக்காட்சி போனாங்க. கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு இதே மாதிரிதான், மக்களை எதிர்த்து நின்று ஒரு தலைப்பு கொடுத்து 2 இதுலயும் நிறுத்தி பேச வைக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்துங்க தம்பி அப்படின்னு சொல்லி பொருளாதார நிறைவு அவருக்கு ஏற்பட்டுடுச்சு. அவர் சீமான் அண்ணனை பொது வெளியில் ஆதரிச்சு பேசுறதை நிப்பாட்டிட்டார். உங்களுக்கு புரியுது எவ்வளவு ஆபத்தான ஒரு சித்தாந்தம் இது அப்படின்னு? தமிழ்நாட்டுல 90% தமிழர்கள் நாம இருக்கோம். நம்மளை ஆதரித்து நமக்கான ஒரு சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசக்கூடாது. அப்படி நீ பேசிட்டனா இவர்களை அமெரிக்கா கூட்டிட்டு வந்துட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் பொருளாதார ரீதியா. அப்ப பாத்துக்கோ ஊடகங்கள் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றன அப்படின்னு. சரி, இன்னொரு இசையமைப்பாளரை பத்தியும் பேசிடுவோமே. அந்த இசையமைப்பாளர் சீமான் அண்ணனை பொது வெளியில் பாராட்டி பேசினார். சீமான் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்னே நடத்தினார். இவங்களுக்கு தாங்கல, உடனடியா இங்க அமெரிக்கால ஒரு இடத்துல அவரை கூட்டு வராங்க. கூட்டு வரப்ப அவரை நான் குறை சொல்ல மாட்டேன், அந்த இசையமைப்பாளர் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த இசையமைப்பாளர் இங்க வந்தாரு, இங்க ஒரு நிகழ்ச்சியை திராவிட ஆட்களை வச்சு அவங்க நடத்திட்டாங்க. நடத்திட்டு அவரை திரும்ப கலைஞர் தொலைக்காட்சி கூட்டு போயிட்டு அவரை வச்சு சில விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள். அப்ப அவருக்கு என்ன ஆகுது? பொருளாதார ரீதியா நம்ம நிறைவே அடைகிறோம். எதற்காக நாம போய் திராவிடத்தை எதிர்த்து சீமான் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். நேரடியா போய் சொல்ல மாட்டாங்க, நீங்க சீமான் அவர்களை எல்லாம் ஆதரிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சீமான் அண்ணனை பொதுவெளியில் ஆதரிப்பவர் அனைவரையுமே தங்கள் பக்கம் கொண்டு வந்து பொருளாதார ரீதியா அவர்களை நிறைவு செய்து விடுவார்கள். அதனால அவங்க அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுல என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்ப கலைஞர் தொலைக்காட்சியும் பார்த்தோம். சரி, வாங்க அடுத்து சன் தொலைக்காட்சியை பார்ப்போம். இப்ப இந்த சன் தொலைக்காட்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதை நடத்துகின்ற கலாநிதி மாறனும் சரி, தயாநிதி மாறனும் சரி தமிழர்களே கிடையாது. அவர்கள் எவ்வளவு ஒரு ஆபத்தான ஆட்கள்னா, பார்ப்பானை எதிர்க்கின்றோம், பார்ப்பானை எதிர்க்கின்றோம், பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்த பிராமணர்கள், கன்னட பிராமணர்கள் வீட்டிலும் தெலுங்கு பிராமணர்கள் வீட்டிலும் பெண் எடுத்து குழந்தைகள் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப பாத்துக்கோ, பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு போலியான ஒரு செயலாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனா, யாரு தமிழ்நாட்டுல உண்மையா தமிழர்களுக்கு கேடு செய்த பிராமணர்களோ அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். தவறு செய்யாத தமிழ் பார்ப்பனர்களை இவர்கள் திட்டி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி வெளில அனுப்புறாங்க. இப்ப இந்த சன் தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் வர்றார். நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப இந்தியா 1950 1947 சுதந்திரம் பெறுது. அப்ப இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டுல உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி இப்ப சமீப காலமாக ஒரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி வேலை செய்யற மாதிரி செய்யலையா? செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி எங்க போனாலும் இவரை சுத்தியே காணொலிகள் வருது. இவரை பற்றி இவர் என்னென்ன வேலை செய்யறாருலாம் வருது. உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? ஏன்டா இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி மட்டும் அதிகமா வராரு அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் தெரியுமில? ஏன்னா இவர் கருணாநிதியின் உறவினர். அதனாலதான் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சின்ன திரையிலேயோ பெரிய திரையிலேயோ அடிக்கடி ஒருத்தன் முகத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தினாங்கன்னா அது திராவிடம் பின்னாடி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புள்ளி சுழிய 2.5 20,000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஐயா கருணாநிதியின் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்படி இங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் முன்பு நிறுத்தப்படுகின்றாங்க? இப்படித்தான். அப்ப கருணாநிதியின் உறவினர் அப்படின்ற ஒரே ஒரு காரணமாகத்தான் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை சன் டிவியில கொண்டு வந்து இவ்வளவு இதை போடுறாங்க, எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க. இதுதான் விஜயநகர ஃபார்முலா. அப்ப மக்கள் மனதில் மூளையில கொண்டு போய் திணிப்பானுங்க அந்த முகத்தை. இவருதான் 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 அப்படின்ட்டு. நம்மளுக்கு தெரியாது, இப்ப தெரியுது இது ஏதோ ஒரு பின்புலம் இருக்கின்றது அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சன் டிவில பிரைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. ஒரு நடிகை, ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கு தான் அந்த பிரைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அவங்களோட சின்னத்திரையை தான் வரும். அந்த நடிகையின் தாய்மொழி தமிழ் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நடிகைக்கு பிரைம் ஸ்லாட் கொடுத்ததே அதனாலதான். யார் யாரெல்லாம் தமிழர் இல்லையோ அவர்கள் தான் இந்த சின்ன திரையில ஊடகங்கள் முன்பு நிறுத்தப்பட்டு தமிழர் மூளையில கொண்டு வந்து வைப்பாங்க. நீங்க போய் பாருங்க, அந்த நடிகை அவங்க சில வேலைகளை செய்வாங்க. சரி விடுங்க, இதுதான் நான் சொல்லிட்டல, ரொம்ப வருஷமா நம்மளை ஏமாத்திருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அப்ப சன் தொலைக்காட்சி யாருக்காக வேலை செய்யும்? தங்கள் இனத்துக்காக வேலை செய்யும்.
குணசேகரன் யாருக்காக வேலை செய்வார்? தன் இனத்துக்காக வேலை செய்வார். யாரை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துவாங்க? ஒன்று சீமான் அண்ணனை ஆதரிப்பவர்களை தங்கள் பக்கம் இழுத்து வர வேண்டும்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தங்கள் இனத்தை சேர்ந்தவர்களை மக்கள் மூலையில் கொண்டு வந்து, தமிழர்கள் மூலையில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத இந்த வேலையை செய்வாங்க. இப்ப இன்னொரு வேலையும் அவங்க செய்வாங்க. அது என்ன தெரியுமா? அதாவது ஒரு இசையமைப்பாளர், இன்னொரு இசையமைப்பாளர், ரொம்ப நல்ல மனுஷன் அந்த மனுஷன். அவர் வந்து ஒரு நேர்காணல சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஃபோர்ஸா தமிழர் தமிழ் மொழி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸா ஒருத்தர் வரணும் அப்படின்னு நேர்காணல் ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த நேர்காணலை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இசையமைப்பாளர் யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு. ஏன்னா பேரை சொல்லல அந்த இசையமைப்பாளர். அதான் சொன்னால, பொது வெளியில சீமான் அண்ணன் பேரை யாரும் சொல்லக்கூடாது. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு விளையாட்டு போட்டி ஒண்ணு நடத்தினாங்க. அந்த விளையாட்டு போட்டியில ஐயா ஸ்டாலின் பக்கத்துல இந்த இசையமைப்பாளரை நடக்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? சீமான் அப்படின்ற போயிடாதீங்க, நீங்க இங்க வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மறைமுகமா சொல்லுவாங்க. அதை சன் தொலைக்காட்சி ஒளிபரப்புனாங்க. அப்ப பார்த்துக்கோ என்னென்ன வேலைகள் நடக்குது தமிழ்நாட்டுல நம்மளை சுத்தி அப்படின்னு. ஒண்ணு இல்லை, இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததை ஒண்ணு சொல்றேனே, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க, வயது முதிர்ந்தவங்க. அவங்க வந்து தமிழ் தேசியம் சார்ந்த சில கருத்துக்களை சொல்லிட்டாங்க. முக்கியமா திருமலை நாயக்கரை திட்டாங்க. சரிங்களா? தமிழை வந்து வெளியேற்றினார் அப்படின்னு திருமலை நாயக்கர் ஆட்சியில் நடந்துட்டு பொது வெளியில சொல்லிட்டாங்க. தமிழ் தேசியம் சார்ந்து பேசின சில யூடியூபர்ஸ பேசிட்டாங்க. உடனே அது அவங்களுக்கு போயிடுச்சு. இவரை விட்டா இவர் தமிழ் தேசியவாதியா மாறிடுவாரு, தமிழர் தான் ஐயா தமிழ் தேசியவாதியா மாறிடுவாரு, அது பொது வெளியில தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு ஆதரவு ஏற்பட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஐயாவை கூப்பிட்டாங்க. அவங்க நடத்துற இந்த அரசாங்கம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பதவி ஒண்ணு கொடுத்தாங்க, சால்வையை போட்டாங்க. சன் டிவில அவரை பத்தி சில இதெல்லாம் அவர்கிட்ட போய் பேச சொல்லி இது பண்ணாங்க. அப்ப ஒரு வயது முதிர்ந்தவர் என்ன நினைப்பாங்க, சரி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒண்ணு கிடைக்குது, இதை நம்ம பயன்படுத்திப்போம். அதை வந்து தவறாவும் நான் சொல்லல, எனக்கு புரியுது, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி தங்களை யாராச்சும் எதிர்த்து தமிழ் தேசிய கருத்துக்களை பேசிட்டா அவரை கொண்டு வந்து இந்த சன் தொலைக்காட்சியில் நின்று மக்கள் முன்னாடி காமிப்பாங்க, இங்க பாருங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்ம தான் சன் தொலைக்காட்சியில பேசுறோமே, எதுக்கு நம்ம தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுவோம் அப்படின்னு, எதுக்கு அதை பேசணும் அப்படின்னு அந்த பொது வெளியில அதை பேசுறதை தவிர்த்துருவாங்க. உங்களுக்கு புரியுது எப்படி வேலைகள் செய்கின்றாங்க அப்படின்னு. சரி, இதை விடுங்க, இன்னொன்னு நான் சொல்றேன், எவ்வளவு இருக்கு என் மனதில். நீங்க கேட்குறீங்களா 3 மணிக்கு ஏன் தம்பி முழிச்சிருக்க, தூக்கம் வராம, இந்த மாதிரி நிறைய இருக்கு. வெறும் 5% சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காது. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த நீயா நானா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த நீயா நானா நிகழ்ச்சியில எனக்கு சில முரண்கள் இருக்கு, கடுமையான முரண்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த நீயா நானா நிகழ்ச்சியை நடத்துகின்றவர் ஒரு திராவிட ஆதரவாளராக தான் அவர் வந்து வேலைகள் செய்கின்றார். மிக முக்கியமாக அந்த நீயா நானா நிகழ்ச்சியை நான் ரெசிடென்ஷியல் தமிழ்ஸ் அப்படின்னு திமுகவோட அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பு அது. அதாவது திமுக தான் அது வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே அவங்க அதை பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த அமைப்புல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க இந்த நீயா நானால. அதுல வெளிநாட்டுல 100 வருடங்களா 200 வருடங்களா வாழ்கின்ற தமிழர்களை கொண்டு வந்து அவங்க பேரம்பேத்தியெல்லாம் கூட்டு வந்து நீங்க பேச வைப்பாங்க. அப்ப அதுல அவங்க ஒரு கருத்து ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த குழந்தைகள், அந்த வெளிநாட்டை வாழ்கின்ற தமிழர்கள் வந்து, எங்களுக்கு அங்க தமிழ் பேசுறோம் எல்லாம் பண்றோம், தமிழ்நாட்டுக்கு வந்து புத்துணர்ச்சியா இருக்கு, இங்க பெயர் பலகைகள்லாம் பார்க்கின்றோம், எங்க பார்த்தாலும் தமிழா இருக்கு அப்படின்றாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொய்ன்னு மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல பெயர் பலகைகள் எங்கு தமிழில் இருக்கின்றன? அப்ப நம்ம விமர்சனம் வைக்கிறோம், பெயர் பலகைகள் தமிழ்நாட்டுல தமிழ் இல்லை அப்படின்னு. உடனடியாக அந்த நீயா நானா நிகழ்ச்சியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பொய்யை ஒண்ண கட்டியமைக்கிறாங்க. அப்ப அந்த நீயா நானா நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்கள் கேட்கலாம்ல, ஏப்பா நீங்க ஐயா பெரியார் அவர்களே பேசுறீங்க, அண்ணாவே பேசுறீங்க, இவதான் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு காரணம்ன்றீங்க, தமிழன் ஏன் வீழ்ந்தானோ இல்ல விஜயநகரத்தை பத்தி என்னைக்காச்சும் ஒரு விவாதம் நடத்தலாம்ல, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் திராவிடத்தை ஆதரிக்கும் வரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நாங்க பலமா உங்களை வச்சுப்போம், உங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு விடுவோம், நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், திராவிடத்திற்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் இந்த நிகழ்ச்சிகள்ல வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இது சரியா? நான் கேட்கிறேன், ஒண்ணு கேட்கிறேன், தமிழர்கள் தானே நடத்துறவங்க, தமிழ்நாட்டுல தானே நடத்துறாங்க, 90% தமிழர்கள் நாம இருக்கோம்ல, இதெல்லாம் சரியா தவறா? அப்ப இதெல்லாம் தவறு. உங்களுக்கு புரியுது இங்க எப்படி கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது? அப்ப தமிழ்நாடு கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு நான் சொல்றது உண்மை. என்ன தெரியுமா, திமுகவிற்கும் திராவிடத்திற்கும் எதிரான கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல பேசலாம், ஆனா இந்த சின்ன திரையில, இந்த இதுல என்னது செய்தித்தாள்கள்ல, ஆனந்த விகடன் மாதிரியான இதுல எல்லாம் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. தினகரன் அப்படின்ற ஒரு செய்தித்தாள்ப்பா, அந்த செய்தித்தாள் எவ்வளவு கீழ்த்தரமான, கலாநிதி மாறன் வச்சிருக்காரு,
அந்த செய்தித்தாள் எவ்வளவு கேவலமான ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் 2021 தேர்தல் அப்படின்னு நான் சொல்றேன். சீமான் அண்ணன், அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் ஐயா, அப்புறம் இவர் நம்ம வானதி சீனியர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு தனியார் கல்லூரிக்கு போயிட்டு, பொறியியல் கல்லூரியில ஏதோ மேடையில விவாத மேடை ஒன்று நடந்துச்சு. இது நடந்து பல வருடங்களாச்சு. 2021 தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. அதுல அவங்க எல்லாம் உட்காந்து தேநீர் அருந்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல நாஞ்சல் சம்பத் ஐயா இருக்கிறத வெட்டிட்டு சீமான் அண்ணா, அர்ஜுன் சம்பத் ஐயா, அப்புறம் வானதி சீனியர், இவங்க 3 பேரையும் போட்டு அந்த புகைப்படத்தை போட்டு சீமான் பாஜகவுடன் ரகசிய கூட்டணி அப்படின்னு 2021 தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்தப்ப அதை போட்டிருக்கேன். அப்ப பாத்துக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தமிழர்களுக்கான ஊடகங்கள் இல்லை. அவன் தமிழர்களுக்கான ஊடகங்கள் நடத்தல. அங்கு விஜயநகர கூட்டம் எல்லா ஊடகங்களையும் கட்டுப்படுத்துகின்றது. 6% இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் 90% தமிழனை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. அப்ப கோவம் வருமா வராதா? இதுல நான் இன்னும் ஹிந்து ராம பத்தி பேசவே இல்லை. அது ஒரு பெரிய விஜயநகர பிராமணர் கூட்டம். அந்த ஹிந்து ராம் கூட்டம் இருக்கே, அது ஒரு பெரிய விஜயநகர பிராமணர் கூட்டம். தமிழன் செத்து மடிந்தப்ப ராஜபக்சேவை கூப்பிட்டு இன்னும் நிறைய கொள்ளுங்கன்னு சொன்ன அந்த கூட்டம். அவரை கூப்பிட்டு விருது கொடுத்த கூட்டம் இந்த ஹிந்து அப்படின்ற கூட்டம். அப்ப பாத்துக்கோ, இந்த ஹிந்து நாளிதழ் யாருக்கான ஊடகங்கள்? எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுப்பா, எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம நன்றாக கட்டுப்படுத்துகின்றன. அப்ப இவ்வளவு தூரம் இவங்க நம்மளுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சீமான் அண்ணா ஐயா போயிட்டு ஐயா ரஜினிகாந்தை சந்திச்சது ஒரு தவறா? ஐயா ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரை போய் அண்ணன் சீமான் சந்திக்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல நிகழ்வு நாம் தமிழருக்கும் தமிழ் தேசியத்திற்கும். ஐயா ரஜினிகாந்த் ஒருபோதும் தமிழ் இனத்திற்கு எதிரானவர் அல்ல. அதை என்னால் அறுதிட்டு கூற முடியும். இந்த சந்திப்புக்காக நான் சொல்லல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான என்னால் வரிசைய காரணங்களை அடுக்கி சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 2 நடிகர்கள், ஐயா ரஜினிகாந்த், அண்ணன் அஜித் அண்ணன், இவங்க 2 பேருமே என்னைக்குமே தமிழர்களுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க. மற்ற 2 பேரை பத்தி எனக்கு தெரியாது. என்னடா இப்படி பேசுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா படையப்பா படத்துல வரமே சொல்லுன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. இதை பற்றி நம்ம விரிவா ஒரு இடத்துல பேசணும். இதை பற்றி பேசினாதான் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப பாத்துக்கோ, தமிழ்நாட்டுல ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் தமிழ் எழுதுறாங்க. 90% தமிழ்நாட்டுல தமிழன் இருக்கான். அவர்கள் தங்கள் தேவையான தமிழ் தேசியத்தை பேசுகின்ற ஒரு கட்சியை எவ்வளவு கொச்சையா எப்படி சித்தரிக்க முடியும் அப்படி சித்தரிக்கிறான் பாருங்க. 2016 தேர்தல் நினைக்கிறேன். அந்த தேர்தல்ல நாம் தமிழர்னு ஒரு கட்சி போட்டியிடுதுன்னு சீமான் அப்படின்னு ஒருத்தவங்க கட்சி வச்சிருக்காங்கன்னா 234 இடத்துலயும் ஆட்கள் நிறுத்தினாங்கன்னு கூட எந்த ஒரு ஊடகமும் சொல்லல. ஏன்? எல்லாமே விஜயநகர கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் எப்படி தம்பி இதெல்லாம் வெற்றி பெறதுன்னா, ட்ரம்ப் இங்க அப்படிதான் ஜெயிச்சார். 20 ஊடகங்கள் இருக்குன்னா 18 ஊடகங்கள் ட்ரம்ப்புக்கு எதிரான ஊடகங்கள். அப்ப ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சாரு? அதுக்கு இலான் மஸ்க் சொல்றாரு, we are the media now. இப்ப நான் அப்படி பேசுறல, என் கருத்தியலை கொண்டு போய் உங்களுக்கு யூடியூப்ல சொல்றல, இதுதான் உண்மை. we are the media now அப்படின்னாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாமே ஊடகமாக மாறி இந்த திருட்டு ஊடகங்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கணும் தமிழ்நாட்டை விட்டு. தமிழ் தேசிய மரியணை ஏறுறப்ப தமிழர் ஊடகம் அப்படின்னு நான் நடத்துறேன் பார், அந்த மாதிரி ஒரு ஊடகம் தமிழர்களுக்கு தேவை. அவங்கள விடுங்க, அவங்க நம்மளை என்னைக்குமே மதிக்க மாட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அந்த தமிழ் இப்ப இருக்கிற ஊடகங்கள். ஏன்னா எல்லாம் விஜயநகர கட்டுப்பாட்டுல இருக்கு. அதான் உண்மை. ஆனந்த விகடன், சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, இந்து நாளிதழ், இது எல்லாமே விஜயநகர கட்டுப்பாட்டுல இருக்கிற ஊடகங்கள். இவர்கள் தமிழர்களுக்கு ஒருபோதும் நல்லது நினைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அடுத்த காணொலியில, இந்த திராவிட இலுமினாட்டிகள் காணொலியில மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன நம்ம பார்க்க போறோம்? தமிழ் திரையுலகில் பிற மொழியினர். இதை நம்ம பார்த்தே ஆகணும். இன்னொரு காணொலியில பார்ப்போம். மிக்க நன்றி.